நம்ம நிஷா குக்கிங் சேனலில் பீர்க்கங்காய் கடலைப்பருப்பு வச்சு ஒரு அருமையான கிரேவி செய்ய போகிறோம். இது வந்து சைட் டிஷ்ஷாகவும் மெயின் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். ஸோ காலை நேரத்தில் பறக்க ஒரு சமையல் செஞ்சு கொடுக்கணுன்னா இது சூப்பராக ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். காலைல வேலைக்கு கிளம்புறவங்களுக்கும் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கும் இது நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாகவும் இப்படியே நல்லா வதக்கி விட்டு ஒரு சைட் டிஷ்ஷாகவும் இல்லை கிரேவி கொஞ்சம் தண்ணி ஊற்றி மசாலா இன்னும் கொஞ்சம் போட்டு ஒரு கிரேவியாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இந்த கிரேவியை நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். பீர்க்கங்காய் கடலைப்பருப்பு போட்டு இந்த கிரேவி செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதை வந்து சப்பாத்தியோட அதே போல் பூரியோட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது கூட அல்டிமேட்டாக இருக்கும். இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எடுத்துக்கோங்க, அதை நல்லா தோல் சீவி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு முதல்ல அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எள்ளு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை, அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை நம்ம சூடு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை தான் போடணும். இப்போ இதை நம்ம ஆற விட்டு அரைக்கிறதுக்காக அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடு வந்ததும் கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா தாளிச்சுக்கிங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு அரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்குங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். இப்போ நல்லா தக்காளி வதக்க விடணும், இல்லாட்டி முழுசாக வாயில் வரும். இப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த தக்காளியை கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து அதோட மேல் தோலை எடுத்துகிட்டு கூட நீங்கள் கட் பண்ணி போடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு. இப்போ இது கடலைப்பருப்பு போட்டு செஞ்சோன்னா நல்லா சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இதோட நம்ம பீர்க்கங்காய் இது ரெண்டையும் வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கின பிறகு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி, காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி. இதை மறுபடியும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம், மசாலா வாசனை போகிற அளவுக்கு. நீங்கள் தனியா வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒரு மசாலா வந்து வறுத்தேன் இல்லையா, அதோடு சேர்த்து கூட நீங்கள் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் பொடி பண்ணி போடுறதுக்கு. நான் வந்து அதுக்கு போடுறதுக்கு முழு தனியா இல்லாதனால நான் தனியா பொடி போடுறேன். இப்போ முழு தனியா இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த எள்ளு இந்த வேர்க்கடலையோடு சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். பொடி பண்ணி போடும்போது நல்லா வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி வேக வச்சிடலாம். கடலைப்பருப்பு வேகணும் இல்லையா, அதுக்காக தான் நான் இது குக்கரில் போட்டேன். ஸோ இது வெந்த பிறகு நம்ம மற்ற மசாலா உப்பு எல்லாம் சேர்க்கலாம். நம்ம இப்போவே உப்பு சேர்த்தோன்னா பருப்பு வேகாது. கிரேவி நமக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த வறுத்த மசாலா மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி நல்லா பொடியாக அரைச்சிடணும். ஸோ பவுட்ரு ஆட்டம் ஆகிடணும். இதில் போட்டுக்கலாம். இது லாஸ்ட்டில் போடும்போது இதோட வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். கிரேவியும் நல்லா டேஸ்ட்டாக நல்லா சுவையாக இருக்கும். இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா சுவையான பீர்க்கங்காய்
கடலப்பருப்பு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தியோட சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூரி உருளைக்கிழங்குக்கு பதிலாக பூரியோட இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். காலைல டிஃபனுக்கு குழந்தைங்களுக்கு இதை வந்து சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களை விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.